மகனே கர்ணா, எப்ப நீ வருவீரோ நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்பனோ என்று நான் எதிர்பார்த்திருந்தேன் மகனே கர்ணா. உன்னை நான் கடானியில் தள்ளிய காரணங்கள் வேறு. ஏன் கடானியில் தள்ளினேன் என்ற விவரம் உனக்கு தெரியாது மகனே கர்ணா. 18 அக்ரோணி சேனையில் ஆதரவற்ற குழந்தை துரியோராஜன் நீ மடிந்தா அந்த கணமே துரியோதனன் மறுத்து விடுவான் மகனே. அவனுக்கு ஆதரவாகவும் அவனுக்கு பக்கபலமாகவும் இருக்க வேணுமே என்று உன்னை நான் கடாலினே தள்ளினேனே தவிர உன்னை கோலை என்று தள்ளவில்லை, ஏழை என்று தள்ளவில்லை, இடிகுலத்தான் என்று நான் தள்ளவில்லை மகனே கர்ணா. ஆதரவற்ற மகன் துரியோதனன் நீ செத்தா அடுத்த நாள் துரியோதனன் இந்த மண்ணில் இருக்க மாட்டான் மகனே கர்ணா. அவனுக்காக நான் உன்னை ஒதுக்கி வைத்தனே தவிர பலம் இல்லாதவன் கர்ணன் என்று ஒதுக்கவில்லை மகனே கர்ணா என்று சொல்றான். சொல்கின்ற போது திமிரி எழுகின்றார் பிதாமகன். அப்படி திமிரி எழுகின்ற நேரம் எனக்கு ஆசான கோலம் மேட சுற்றிடம் சகலமும் இனி பாண்டவர்களை சேர்த்து விடு போல் தெரிகின்றது மாமா. இனி யாரை வைத்து இந்த ரணகலத்தில் நாமல் வெற்றி அடைவோம் என்று புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற நேரம் ஜென்ம விரோதி எனக்கு அந்த தர்மே ஒரு மாறாட்டம் இங்க வல்ல மாமா மாமா நினைத்தால் என் மனமது வாடுதையோ என் சகனி மாமா என் மாமா என் சகனி மாமா என் மாமா பாண்டவர்களை நினைத்து 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 எனக்கு வலுவெல்லாம் போய்விட்டது மாமா. 5 பேரே அழியாது இருக்கிறார்களே என்று நினைத்து நினைத்து நெஞ்சம் புண்ணாகிவிட்டது. ரணகலம் என்று சொல்லக்கூடிய யுத்தம் வருகின்ற காலத்தில் பால் அடிந்தது என்னுடைய மேடை. பலர்களையா இருக்கின்ற நான் ஆட்சி காலத்தில் மாமா எண்ணில் அடங்காத பெண்கள் கரத்து பின்னி நிற்பார்கள். அந்த கரத்து மீது மலர் தூவ அதன் மீது என்னுடைய பாதத்தை வைத்து நான் ராஜமேடைக்கு நான் வருவேன். அப்பேற்பட்ட மண்ணுடைய நிலையை நீ எண்ணி பார்த்தீரா மாமா. அந்த ஆசான கோல் மேட சுற்றி அந்த 60 நாளைக்கு போனால் பாண்டவர்களுக்கு இந்த நாடு விட்டுவிட வேண்டும். அந்த 60 நாளையில் நாமல் ஜெயம் அடைவது அரிதாக இருக்கின்றது.
பாண்டவர் வெற்றி வெற்றி என்று வெற்றி கொடி நாட்டுகின்றார்கள். தோல்வி தோல்வி என்று தோல்வியை